அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவத்திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களை சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கறதுக்கும் முன்னாடி தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ரெஜிஸ்டர் பண்ண மறந்தவங்க இல்லை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, சீக்கிரம் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷனா என்ன அப்படின்னு யோசிக்கிறவங்க திரும்ப நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 15 ஸ்ரீ அரபிந்தோ பகவானோட பர்த்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் ஸ்பீச் நான் வந்து கோசி மெடிடேஷன் சென்டர் எஸ்மாம்பலம் சென்னையில் பேச போகிறேன் பிட்வீன் 11 and 12. திரும்ப அந்த லிங்க்கும் அந்த டீட்டெயில்ஸ், அந்த அஜெண்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடுங்க. நிறைய பேரை பார்ப்பேன், நிறைய உங்ககிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டாபிக் குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட உள்ளத்துல இருக்கிற உண்மைய 1% இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உள்ளத்தின் உண்மைய கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ண உண்மையா நம்ம இருக்கும்போது நம்மளோட மனம் கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலையும் அந்த உண்மை அப்படின்றது வரும்போது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கும். மதர் நினைச்சபடி நிறைய விஷயங்கள் தடை இல்லாம நடக்கும். ஏன்னா மதரோட பிரின்சிபல் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம், அதுதான் உண்மை. இப்போ என்னன்னா, உள்ளத்தின் உண்மையில, அதாவது நம்மளோட உள்ளத்துல இருக்கிற அந்த உண்மை சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கூடும் இல்லைன்னா குறையும், அது ஏறும் இல்லைன்னா இறங்கும். எனக்கு புரியல, ரொம்ப தியரட்டிக்கலா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உன் சேலரி என்னப்பா அப்படின்னு கேட்டால் 13,500 சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஏன் 14,000 சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் அந்த என்ன சொல்றது, ஒரு பெருமைக்காக அந்த ஆசைப்பட்டு 13,500 சேலரியை 14,000 சொல்ல தோணும். அந்த இடத்துல அது உண்மை இல்லை, அது நம்மளோட ஆசைக்காக நம்மளோட பெருமைக்காக சொல்ற பொய். இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றாரு ஸ்ரீ கர்மயோகி அப்பா. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட ஹஸ்பண்டோ என்னோட அப்பாவோ வந்து லஞ்சம் வாங்குறாரு, உண்மையாவே பிரைப் பண்றாரு அப்படின்னா, அதை வந்து சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அப்போதான் நம்மளுக்கு இருக்கிற அந்த உள்ளத்துல இருக்கிற உண்மை புரியும். அந்த சுச்சுவேஷன் வரும்போது, நம்மள அந்த டெஸ்ட் பண்ண சுச்சுவேஷன் வரும்போது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், டெலிகேட்டான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். என்னோட ஹஸ்பண்டோ இல்லை என்னோட அப்பாவோ லஞ்சம் வாங்குறாருன்றதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, அந்த இடத்துல எனக்கு பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப ஜாஸ்தியா வரும் அப்படின்ற அப்பா நிறைய ஃபேஸ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஸோ இதுக்காக என் ஹஸ்பண்டோ என்னோட அப்பாவோ வந்து லஞ்சம் வாங்குறான்னு அர்த்தம் கிடையாது, நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அந்த இடத்துல நான் இருந்தேன்னா, உன் அப்பாவோ என் ஹஸ்பண்டோ லஞ்சம் வாங்குறாருல அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா, அந்த டைம்ல உண்மையாவே எங்க அப்பாவும் என் ஹஸ்பண்டும் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா என் மனசுல என்ன தோணலாம், என்னென்னலாம் பதில் வரும் நம்மளுக்கு? இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்றது பொய் சொல்ல தோணும். இல்ல என்ன பண்றது, சிச்சுவேஷன் அந்த மாதிரி வாங்கினாதான் எங்க அப்பா என் ஹஸ்பண்டால வேலை செய்ய முடியும் அப்படின்ற சாமர்த்தியமான ஒரு பொய் பதில். இல்லைன்னா வந்து அதுக்கு தானே வேலை செய்யறாங்க, அதுக்கு அவர் செய்யறதுக்கான ஊதியம் அப்படின்றத நம்ம மனசுல சாமர்த்தியமா வந்து அது சொல்றதுக்கு தோணும், விச் இஸ் ராங். இந்த மாதிரி இன்னும் நிறைய கூட சொல்லுவோம். என்னன்னா, இல்ல இந்த லஞ்சம் வாங்கலைன்னா எனக்கு அந்த வேலையே முடியாது, அந்த சீட்டுக்கு அது வாங்கினாதான் முடியும், இந்த மாதிரி எக்கச்சக்கமா சாமர்த்தியமா பொய் சொல்ல தோணும், அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து ரொம்ப தத்ரம் அப்படின்றப்பா. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இது முக்கியமான விஷயம். நம்ம அவந்திகா, இந்த உள்ளத்துல இருக்கிற அந்த உண்மை இருக்கிற லெவல் மெயின்டைன் பண்ணா பரவாயில்ல, இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் இருக்கிறதும் போயிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறது 100% உண்மை. இதுதான் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காராம். இந்த மாதிரி வந்து இருக்கிற உண்மையை ரைஸ் பண்ணணும்னு சொல்லும் போது உள்ள நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுவும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் சொல்றத எங்க ஸ்ரீ கர்மயோகி அப்பா சொல்றார்.
இதை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? 6 months ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? மந்த்லி ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இயர்லி ஒன்ஸ் நியூ இயர் ரெசல்யூஷனாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நினச்சா கஷ்டம். அன்றாட வாழ்க்கையில தினம் தினம் டெய்லி நம்ம பேசுகிற சுச்சுவேஷன், நம்ம இருக்கிற சுச்சுவேஷன், அந்த ஒரு குட்டி குட்டி விஷயத்தையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம உண்மையாக பேசுகிறோமா அப்படின்றத நம்ம பார்த்து அதை 1% இல்லை 1.25% கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணு, டெய்லி இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு ஸ்ரீ கர்மயோகி அப்பா. சரி, அவனுக்கு அந்த மாதிரி டெய்லி இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு உண்மையாக ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நம்ம வந்து இது ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மனசில் இருக்கிற அந்த உண்மையை மட்டும் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்ம ஒரு பாயிண்ட் இன் டைம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அந்த உண்மையாக மாறுறது தெரியும். ஸோ எனி கேரக்டரிஸ்டிக்ஸ், எனி இம்பார்ட்டண்ட் அந்த வேல்யூஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக மதர்ஸ் ஃபோர்ஸ் க்ஷணத்தில் செயல்படும். எனக்கு ஆக்சுவலி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. என்னன்னா, நான் வந்து அப்போ என்னோட காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது நான் இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு ஓத் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி ஓகே, நம்ம பொய் சொல்லக்கூடாது, எந்த சுச்சுவேஷன்லையும் பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ஓத் எடுத்திருந்தேன். அப்படி எடுக்கும்போது இந்த இன்டர்ன்ஷிப் வந்து அன்னைக்கு உண்மையாகவே எனக்கு வந்து பண்ண பிடிக்கல. ஐ மீன் அந்த வேலை அந்த அன்னைக்கு போக எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் போக பிடிக்கல. ஸோ இதை நம்ம எப்படி சொல்கிறது? எனக்கு யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ ஸ்கூல் போக முடியல, காலேஜ் போக முடியல, வயிற்று வலி, தலைவலி, பாட்டி செத்து போயிட்டாங்க, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு, இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று போய் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லி தான் என்னால் இன்டர்ன்ஷிப்க்கு லீவ் எடுக்க முடியும். ஆனால் நான் தான் வந்து மதர்கிட்ட ஓத்து எடுத்திருக்கேனே, இந்த மாதிரி போய் சொல்லக்கூடாதுன்ட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் உண்மையாகவே மனசை நேர்கொண்டு மதர் நான் இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பட் இன்றைக்கி எனக்கு லீவ் போடணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வேணும், எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லை, எனக்கு ஒர்க் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இல்லை, எனக்கு கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது, ஒரு பிரேக் தேவைப்படுது, நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, உண்மையாக சொன்னால் எனக்கு லீவ் கிடைக்காதுன்ற மாதிரி மனசை நேர்படுத்தி மதர்கிட்ட சொல்லிட்டு அந்த இன்டர்ன் மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி வந்து ஐ வில் நாட் பி ஏபிள் டு கம் டுடே, அதாவது நான் இன்னைக்கு வரமாட்டேன்றதை மட்டும்தான் சொன்னேன். அந்த என்ன உண்மை, இது எனக்கு வர பிடிக்கலன்றதை நான் சொல்லலை, பட் நான் இன்னைக்கு வரல அப்படின்றத மட்டும் தான் சொன்னேன். நான் எந்த பொய்யும் சொல்லலை, உண்மையாக நான் இன்னைக்கு வரல அப்படின்றத மட்டும்தான் நான் சொன்னேன். அடுத்த சுச்சுவேஷனில் ஏன் வரலன்றது கூட இல்லை, இட்ஸ் ஓகே, யூ டேக் ஆஃப், பரவாயில்ல, நீ இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோன்றது மட்டும்தான் வந்தது. இது எப்படி முடிந்தது, எப்படி இந்த பொய் சொல்லாத ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்தது அப்படின்னா, நான் முடிவு பண்ணேன், நான் நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டேன், எவ்ரி சுச்சுவேஷனை நான் ப்ராக்ரெஸ் பண்ணி உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு முடிவு பண்ணது முதல் வெற்றி. ரெண்டாவது வெற்றி, மதர்கிட்ட சொல்லியோ, மதர் நான் இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது, இன்னைக்கு எனக்கு வேலை பண்ண பிடிக்கல, இன்னைக்கு எனக்கு இன்டர்ன் போக பிடிக்கல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுச்சுவேஷனை பொய் சொல்லக்கூடாத ஒரு சுச்சுவேஷன் வரணும் அப்படின்னு சொல்லி மதர்கிட்ட நினைக்கும் போதே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரல. நான் டைரெக்டாக அந்த உண்மை சொல்லும் போது எனக்கு வந்து லீவ் சாங்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அப்பா சொல்கிறார், உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் உண்மையாக ஒரு ஓத் எடுத்தீங்கன்னா, நான் வந்து பொய் சொல்லக்கூடாது, எந்த ஒரு சுச்சுவேஷனையும் என் பெருமைக்காகவோ ஆசைக்காகவோ பேராசைக்காகவோ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தோம்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வராதுன்றாரு அப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, 10 வார்த்தை, இப்போ ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து ஆக்சுவலி என்ன கேட்குறாங்களோ எஸ் நோ தான் பதில். என்ன வேணா கேள, அந்த கேள்விக்கு எஸ் இல்லைனா நோ தான் இருக்கும், இல்லை மேக்சிமம் ஒரு லைன் இருக்கும் அந்த ஆன்சர். ஆனா நம்மளோட பெருமைக்காக, நம்மளை பத்தி நம்மளையே ப்ரைடா பேசிக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா 20 வார்த்தை பேசுவோன்றாரு அப்பா. என்ன டாக்டர் சீட் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருச்சு, இங்க கிடைச்சிருச்சு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாப்பா எனக்கு டாக்டர், என் பொண்ணுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருச்சு, அதுக்காக நான் என்னெல்லாம் தெரியுமா பண்ணேன், நைட்டெல்லாம் இப்படி பண்ணேன், அங்கே போய் பார்த்தேன், இவ்வளோ பார்த்தேன், அந்த மாதிரி செஞ்சோம், இப்படி கிடச்சிது அப்படி கிடச்சிதுன்னு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நம்மளோட பில்டப்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த மாதிரி பில்டப்ஸ்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கும் போது தான் உள்ளத்தில் இருக்கிற உண்மையை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுன்றது தான் உண்மை. இன்னொரு விஷயம் வந்து, சரி நம்ம கிட்ட ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, நம்ம கிட்ட பணம் இருக்கும், ஆனால் நம்ம கடைசி நேரம் வரைக்கும் அதை இழுத்தடிச்சு லாஸ்ட்டாக பஸ் ஃபீஸோ இல்லை கரண்ட் ஃபீஸோ ஏதோ ஒன்று கட்டுவோம். இந்த மாதிரி அலட்சியமான விஷயங்கள், இந்த மாதிரி ரொம்ப அலட்சியமாக இருக்கிறதும்
நம்ம மாறும்போது தான் இதெல்லாமே அசோசியேட்டடுன்றார். இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக அந்த மனசில் இருக்கிற அலட்சியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அசோசியேட்டடான விஷயங்கள் மாற்றிக்கும் போது தான் கம்ப்ளீட்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த கம்ப்ளீட்டாக அந்த உள்ளத்தின் உண்மையை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய நம்ம அந்த முயற்சியில் ஈடுபட்டும் போது அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ இது கம்ப்ளீட் சைக்கிளாக நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ உண்மை அப்படின்னு சொல்றீங்களா அவனுக்கா, என்ன உண்மை, எது உண்மை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்பா அதை அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ எனக்கு வந்து ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலம் வந்து 102.48 ஏக்கர் அப்படின்னா நான் எல்லார்கிட்டயும் போயிட்டு அதை 100 ஏக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? அது உண்மை இல்லை. அப்போ எனக்கு வந்து அது 102 ஏக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? அது உண்மையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உண்மை இல்லை. அப்ப என்னதான் உண்மை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்பா சொல்ற என்ன சிச்சுவேஷன்ல நம்ம என்ன மனநிலையில இருந்து பேசணும்ன்றது உண்மை. நம்மளோட மனநிலைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மனநிலைன்றது என்ன சொல்ற அப்படின்னா அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நம்ம பெருமைக்கு, நம்மளோட ப்ரைடுக்கு, நம்ம ப்ரௌடா நம்மளை பத்தியே நம்ம பில்டப்ஸ் கொடுக்கறது, ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தா அது எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு பேசுறது தான் அந்த மனநிலை, அந்த ஆசை, பேராசை, நம்மளை பத்தி நம்மளே சொல்லிக்கிற அந்த மனநிலை இல்லாம அந்த 100க்கும் 102க்கும் அந்த பொய் சொன்னா ஒன்றும் ஆதாயம் இல்லை, அது பொய் சொல்லி அதுக்கு லாபமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அது பொய்யாகாது. ரொம்ப சிம்பிளா அந்த 100 ஏக்கர்ஸ்க்கும் 102 ஏக்கர்ஸ்க்கும் பெருசா டிஃப்ரென்ஸ் இல்லை. அது சொல்றதுனால ஒரு பெரிய லாபம் இல்லை, அது சொல்றதுனால ஒரு பெருசா அதுக்கான ஒரு ஆதாயம் இல்லை அப்படின்னு அது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது பொய் இல்லை, அது உண்மை. நெக்ஸ்ட் ஒரு சுச்சுவேஷன்ல நான் என்னை பத்தி பீத பெருமையா பேசாம அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து என்னை பத்தி பில்டப்ஸ் இல்லாம உண்மையா அதுக்கேற்ற ஆன்சர் மட்டும் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன மனநிலையிலேருந்து நம்ம பேசுறோன்றத ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றத அப்பா சொல்றாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஓட்டு யாருக்குப்பா போட போற அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வேட்பாளர் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம் திடீர்னு, உனக்கெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல முடியுமா? இல்லை, கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கு, பட் ஆனால் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு நான் ஓட்டு போடுற அளவுக்கு எனக்கு சுதந்திரம் வேணும்னு உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்ற சாதுரியமா நம்மளால பேச முடியுமா? இல்லை அது சொன்னா சண்டையை கூட்டின்னு வர போறோமா? இல்லை நான் முடிவு செய்யல அப்படின்னு பொய் சொல்ல போறோமா? இல்லை உனக்கே நான் உங்களுக்கு தான் போட போறேன்ற மாதிரி நம்ம வந்து பொய் சொல்ல போறோமா? என்ன மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணுவோம்? இந்த மாதிரி இதுல ஏதோ ஒரு பதில் தான் சொல்லுவோம். ஆனா அப்பா என்ன சொல்ற, நீ அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு மனநிலை உருவாக்கி நீ வந்து கரெக்டான பாத்துல ஏதோ ஒரு முயற்சியில ஈடுபட்டு ஒரு 1% 1.25% இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனே உனக்கு வராது. அந்த வேட்பாளர் உங்ககிட்ட கொஸ்டினே கேட்க மாட்டான்றாரு முதல் வெற்றி. இல்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு, ஆனா நீ இந்த ப்ராசஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அந்த பக்கத்துல வேட்பாளர் பக்கத்துல இருக்காங்கல்ல அவங்க வந்து அவன் யாருக்கு வேணா ஓட்டு போட்டுட்டோம் அதையே நீ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரி அங்க ஒரு பர்சன் பேசுவாங்கன்னு அப்பா சொல்றேன். ஸோ அன்னை நமக்கு பொய் சொல்லும் சந்தர்ப்பம் தரவே மாட்டார் அப்படின்றது தான் அப்பாவோட ஸ்டேட்மெண்ட். இதை நான் வந்து விட்னஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன வந்து எவ்வளோ பெரிய டாபிக் உண்மையை பத்தி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உண்மைன்றது வந்து ரொம்ப கஷ்டம், இதை ஃபாலோ பண்றது என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு இது ஒரு 30 days மினிமம் 30 days ஃபாலோ பண்ணி நீங்க பாருங்க உங்க லைஃப் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகிறதுன்னு. எந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸும் வராது. எஸ்பெஷலி நல்ல மனநிலையோட இதை ஃபாலோ பண்ணும்போது நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸே வராது. அது போராதான் நம்மளுக்கு வந்து இந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ண முடியாது. நம்மளை யாரும் வந்து எதிர்நோக்கி நம்மளை இரிட்டேட் பண்ண மாட்டாங்க. இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன், தோல்வி அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம அந்த உண்மையை ஃபாலோ பண்ணி நல்ல மனநிலை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட இன்னர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால அந்த இன்னர் பாசிட்டிவாக மாறும்போது இந்த அவுட்டர் வெளியில் இருக்கிற சிச்சுவேஷனும் பாசிட்டிவாக மாறி என்டையர் ரிசல்ட்டும் பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்ற நோட்டோட நன்றி.